மகாலயபட்சம் என்றால் என்ன? அதை பற்றின விவரங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மகாலயபட்சம் பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்களை ஸ்ரீ யமதர்மராஜன் அவர்கள் பூமிக்கு 15 நாட்கள், அதாவது ஒரு பட்சம் அனுப்புகிறார். அவர்கள் அனைவரும் லயமாவதால் அதற்கு மகாலயம் என்று பெயர். அது நாளடைவில் மாலயம் என்று ஆனது. பித்ருக்கள் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் இல்லத்தில் சூட்சும சரீரத்துடன் தங்குகிறார்கள். அந்த நாட்களில் முகசவரம் செய்யாமல் தீட்சையுடன் இருக்க வேண்டும். அமாவாசை மறுநாள் காலையில் அவர்கள் பித்ருலோகம் சென்று விடுவார்கள். அதற்கு மறுநாள் வபனம் செய்து கொள்ளலாம். இந்த நாட்களில் சிரார்த்தத்திற்கு சேர்க்கப்படும் பித்ருக்களுக்குரிய கறிகாய்கள் மட்டும் சமைக்க வேண்டும், மீதி எல்லாம் வேண்டாம். முடிந்தால் தினமும் தர்ப்பணம் செய்யலாம். இதில் அப்பாவழி அம்மாவழி வந்தவர்களுக்கு பித்ருக்கள் என்று பெயர். ஆனால் இவர்கள் உடன் பிறந்தவர்கள், நம்முடன் பிறந்தவர்கள், மனைவி சம்பந்தப்பட்டவர்கள், நண்பர்கள், குரு ஆச்சாரியன், முதலாளி இவர்களுக்கு காருண்ய பித்ருக்கள் என்று பெயர். அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் நாம் அவர்களிடம் பட்ட கடனை தீர்ப்பதற்காக கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். கோத்திரம் தெரியவில்லை என்றால் காச்சியப கோத்திரம் என்று சொல்லலாம். வீட்டில் வளர்ந்த பசு நாய்களுக்கு கூட தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்ரு மாத்ரு வர்க்கத்திற்கு மாதம் செய்கிறோம். ஆனால் இவர்களுக்கு இப்போதுதான் செய்ய முடியும். தினமும் செய்பவர்கள் அமாவாசை என்று 2 தர்ப்பணமும் மறுநாளும் ஒரு முறை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். வழக்கம் போல இரண்ய சிரார்த்தம் முடிந்த வரை பிராமண போஜனம், பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது ஆகியவை செய்யலாம். 96 தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் குறைந்தது இதையாவது செய்யலாம். இதன் மூலம் வரும் புண்ணியம்தான் நாம் சந்ததியருக்கு நாம் போடும் ஃபிக்ஸட் டெபாசிட் போன்று.